ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் கன்னி ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. கன்னி ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இது மிக மிக சிறப்பு. லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுற ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அங்கே வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்போது தொழில் பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவீங்க இல்லையா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாபத்தில் குறைவுகள் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட ஒரு அமௌண்ட்டு கேட்டிருக்கீங்க, சரிங்களா, ஒரு அமௌண்ட்டு கேட்டிருக்கீங்க, இது 10ஆம் தேதியெலாம் கிடச்சிருப்பா நம்மளுடைய கைகளுக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு, அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை ஒட்டி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா. அந்த 10ஆம் தேதி கிடைக்கிற அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்துக்கிட்டே போய் அது ஒரு நாட்களில் கிடைக்கும், ஓகேங்களா. ஆனால் 10ஆம் தேதி கிடைக்காது. இது மாதிரியான சின்ன சின்ன இழுபறி நிலைகள் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க இந்த டயத்தில் வாக்குகள் கொடுக்குறத கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணுங்க, ஓகேங்களா. வாக்கு கொடுக்குறது தயவு செய்து கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா ராசி அதிபதி வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால மனசில் திருப்தி இருக்காது, மனசில் நிம்மதி இருக்காது, அலைச்சல்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பலவிதமான குழப்பங்கள் எல்லாமே இருக்கும். அதனால ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப்டாக இந்த டைத்தில் கன்னிராசிக்காரங்க இருப்பீங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுவீங்க, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அதில் லாபத்தை பார்ப்பீங்க, ரொம்ப அழகாக எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி வந்துடுவீங்க. ஆனால் இந்த டயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, எதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எப்படி நம்ம மூவ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இந்த டயத்தில் இருக்குது. ஏன்னா ராசியிலே பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த கேது பகவானுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய 5ஆம் பார்வையை உங்களுடைய ராசி மீது பதிகிறதுனால சில பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவானுடைய பார்வை பதிகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் உங்களுடைய ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டுறதுனால மனக்குழப்பங்கள், சின்ன விஷயங்கள் எல்லாமே கொடுப்பாரு. ஆனால் குரு பகவானுடைய பார்வை பதிகிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. புதன் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கிருந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்துலேருந்து அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்துவீங்க. பூர்வீகம் சம்பந்தமான விஷயம், இதில் ஒரு பூர்வீக சொத்து ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை அதன் மூலமாக அதை வங்கிகளில் அதை ஒரு பேங்க்கில் வச்சு அதன் மூலமாக கடன் வாங்குறதுக்கோ, இல்லை அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவுகளுக்கு ஏதாவது ஒரு ஐடியாக்கள் பண்ணலாமா, இல்லை குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு ஒரு ப்ராவிடன்ட் ஃபண்டு இதுமாரிலாம் போட்டு அவங்களுடைய விஷயங்களுக்கு மூவ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுவீங்க இந்த டயத்தில். அதில் சக்ஸஸும் பண்ணுவீங்க, ஓகேங்களா. உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான். அவர் ஒரு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியுமே விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். அப்போது கன்னிராசிக்காரங்க அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருந்துவோங்க. உங்களுடைய உயர் அதிகாரி மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்க வேண்டி வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. உயர் அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா கோபப்பட்டுறாதீங்க. கோவப்படாமல் அவங்க சொல்கிறதுபடி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. அப்படி தான் இருக்கும். நமக்கு நம்ம எல்லா வேலையுமே எல்லாமே கரெக்டாக தான் பார்ப்போம். இருந்தாலுமே நம்முடைய உயர் அதிகாரிகள் நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இந்த டயத்தில் தோணும் உங்களுக்கு, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாப்லே, எல்லாமே கரெக்டாக தானே பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சிக்கல்கள், சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். அந்த விஷயத்தை அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, ஓகேங்களா. நீ இதெல்லாம் பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு சொல்லுவாங்க. அது நமக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் தூரமாக ஒரு பக்கமாக தள்ளி வச்சுட்டு உங்களுடைய வேலைகள் மட்டும் முழு ஆழ்ந்து கவனமாக எல்லா வேலைக்கும் எல்லாமே பாருங்கள், ஓகேங்களா. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்போது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான உபாதைகள் இது எல்லாமே இருந்திருக்கும் இது வரைக்கும். ஆனால் வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். இந்த வாரம் 19, 20 இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா
குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்புங்க. குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கு வந்து நீங்கள் எதாவது ப்ராவிடன்ட் ஃபண்டு ஏதாவது பண்ணுறதா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், இந்த டயத்தில் சாரி ப்ராவிடன்ட் ஃபண்டு கிடையாது, மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, இது மாதிரியான விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கான எதிர்காலத்துக்கு வந்து ஒரு ஃபண்டு, ஒரு அமௌண்ட்டு போடுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு, இது எல்லாமே வந்து 19, 20 தேதியில் பண்ணுங்கள். 21, 22 இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா புதிய வேலைகளுக்கான முயற்சிகள் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மாக அந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் வந்து வெற்றிகளை கொடுக்கும். இது வரைக்கும் வந்து ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டு இருந்தோம், அந்த வேலை வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டர்படாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது எல்லாமே வந்து இந்த நாட்களில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அப்புறம் 23, 24 இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் இந்த டயத்தில் கவனிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நண்பர்கள்ட்ட உதவிகள் கேட்குறதா கூட சரி தான், இந்த நாட்களில் வந்து நீங்கள் கேளுங்க, கேட்ட உடனே வந்து டக்குன்னு ஒன்றுக்குன்னு செஞ்சு கொடுத்துருவாங்க உங்களுடைய நண்பர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தமான விஷயங்கள் வந்து இந்த டயத்தில் வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். தொழில் தொடர்பான விஷயங்கள் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு வந்து வாடிக்கையாளர்கள், அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் உங்களுடைய கடைகளுக்கு வந்து சேருவாங்க. அதன் மூலமாக தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. 25ஆம் தேதி வந்து சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்குங்க. அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமை வந்து வீட்டில் இருந்தால் கூட சரி தான், வீட்டில் இருந்தால் கூட வெளியில் போகும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு வாகனங்களில் வந்து நம்ம போவோம் இல்லையா, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஜாலியாக வெளில ஃபேமிலியோட சுற்றுவோம்னு சொல்லி கிளம்புவோம். அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது கிளம்புற அந்த ஜோனில் ஒரு அவசரத்தில் லைசன்ஸு அது இதுன்னு எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு போடுவோம். இது எல்லாமே கவனமாக பார்த்துக்கோங்க. வாகனம் சம்மந்தமான விஷயத்தை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துங்க. அதேமாதிரி குடும்ப நபர்கள்ட்ட வந்து பேசும்போது வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் வந்து கன்னிராசிக்காரங்க மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு. மகாலட்சுமிக்கு வந்து நெய்விளக்கேற்றியும் வந்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். லாபத்தில் ஏற்படுற குறைகள் தடைகள் எல்லாமே ஆகணும். குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும். இதேமாதிரி சந்திராஷ்டமம் தினம் வர்ற நாட்களில் வர்ற பிரச்சனைகள் எல்லாமே விலகும். இதுவரைக்கும் கன்னிராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.